முருகனை துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், மகா சிவராத்திரி 2025 வருட நேரம், விதிகள், சடங்குகள், மந்திரங்கள், சிவபெருமானை மகிழ்விக்க பூஜை செய்வது எப்படி? மகா சிவராத்திரி 2025 விரத நேரம். மகா சிவராத்திரி 2025 பிப்ரவரி 26 அன்று அனுசரிக்கப்படும். பக்தர்கள் பூஜை சடங்குகள் மற்றும் விரதங்களை மேற்கொள்வதன் மூலம் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்கள், பூஜைக்கு ஏற்பாடு செய்கிறார்கள், புனித உணர்வுகளை வழங்குகிறார்கள், அபிஷேகம் செய்கிறார்கள், மந்திரங்களை உச்சரிக்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். விரத விருப்பங்களில் நிர்ஜலா, பாலஷர் மற்றும் பகுதி விரதம் ஆகியவை அடங்கும். மந்திர ஜபம் மற்றும் தியானம் போன்ற ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் பரிந்துரைக்கப்படுகிறது. சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து பண்டிகையான மகா சிவராத்திரி பிப்ரவரி 26 அதாவது நாளை 2025 புதன்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. இந்துக்களின் பால்குண மாதத்தின் இருண்ட 15 நாட்களின் 14ஆம் நாளில் கொண்டாடப்படும் இந்த விழா சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக விரதங்களை கடைபிடித்து சிறப்பு பூஜை சடங்குகளை செய்யும் பக்தர்களுக்கு ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டு உள்ளது. மகா சிவராத்திரி 2025 பூஜை சடங்குகள். சிவபெருமானை கௌரவிக்கும் வகையில் பக்தர்கள் இந்த நாளில் தொடர்ச்சியான சடங்குகளை பின்பற்றுகிறார்கள். பூஜையில் ஈடுபடும் முக்கிய படிகள் இங்கே. சுத்தம் செய்தல். பக்தர்கள் குளித்துவிட்டு பூஜையை தொடங்குவதற்கு முன் சுத்தமான ஆடைகளை அணிவார்கள். பூஜைக்கான இடமும் சுத்தம் செய்யப்பட்டு தயார் செய்யப்படுகிறது. பூஜை அமைப்பு. பூக்கள், இலைகள் மற்றும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமானின் சிலை அல்லது படம், ஒரு சிவலிங்கம் அல்லது ஒரு சிவ எந்திரத்தை வைத்திருக்கும் ஒரு மரப்பலகை வைக்கப்படுகிறது. காணிக்கை. காணிக்கைகளில் பழங்கள், பால், தேன், வில்வ இலைகள், பாங் மற்றும் தாதுரா ஆகியவை அடங்கும். இவை மங்களகரமானதாக கருதப்படுகிறது. அபிஷேகம். முக்கிய சடங்குகளில் ஒன்று சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது. பக்தர்கள் இந்த சடங்கை 5 புனித பொருட்களான பால், தயிர், தேன், சர்க்கரை பொடி மற்றும் நெய் ஆகியவற்றை கொண்டு மந்திரங்களை உச்சரித்து செய்கிறார்கள். மந்திர ஜபம். தெய்வீக ஆசைகளுக்காக மகா மிருத்யுஞ்சாய மந்திரம், ஓம் நம சிவாய போன்ற மந்திரங்கள் ஜபிக்கப்படுகின்றன. சிவ சாலிசா மற்றும் சிவ சகஸ்ரநாமம் போன்ற பிற பிரார்த்தனைகளும் ஓதலாம். ஆரத்தி. பூஜை ஆரத்தியுடன் முடிவடைகிறது. அங்கு ஒரு விளக்கு ஏற்றி தெய்வத்தின் முன் அசைக்கப்படுகிறது. இந்த சடங்கின் போது ஜெய் சிவ ஓங்கார ஆரத்தி பொதுவாக பாடப்படுகிறது. மகா சிவராத்திரி விரத விதிகள். பக்தர்கள் தங்கள் பக்தி மற்றும் உடல்நிலையை பொறுத்து பல்வேறு வகையான விரதங்களை கடைபிடிக்கின்றனர். நிர்ஜல விரதம். உணவு அல்லது தண்ணீர் இல்லாமல் முழுமையான விரதம். வலுவான மன உறுதியும் உடல் வலிமையும் உள்ளவர்கள் கடைபிடிக்கின்றனர். பலாஹர விரதம். இந்த விரதம் பால், பழங்கள், கொட்டைகள் மற்றும் உலர்பழங்களை உட்கொள்ள அனுமதிக்கிறது. சில பக்தர்கள் உருளைக்கிழங்கு மற்றும் கல்லுப்பு போன்ற பொருட்களை பயன்படுத்தி தானியங்கள் அல்லது பருப்பு வகைகள் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட லேசான சைவ உணவுகளை உட்கொள்வதன் மூலம் பகுதி விரதத்தை தேர்வு செய்கிறார்கள். மகா சிவராத்திரி விரதத்திற்கான தயாரிப்பு. உண்ணாவிரதத்திற்கு முன் போதுமான ஓய்வை உறுதி செய்து முந்தைய இரவு திரவியங்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகளுடன் சரிவிகித உணவை உட்கொள்ளுங்கள். உள் அமைதி, பக்தி மற்றும் சுய ஒழுக்கத்தில் கவனம் செலுத்தி உண்ணாவிரதத்திற்கான ஆன்மீக இலக்குகளை அமைக்கவும். மகா சிவராத்திரிக்கான மந்திரங்கள். ஓம் நம சிவாய, ஓம் திரியம்பக யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம், ஊர்வாக்மிக் வந்தனம், மிருத்யோர் முஷ்யமாத்மரித். சிவபுராணம் போன்ற புனித நூல்களை படிப்பது. மகா சிவராத்திரி என்பது பக்தி, உண்ணாவிரதம் மற்றும் ஆன்மீக சிந்தனைக்கான ஒரு சந்தர்ப்பமாகும்.
இது சிவ பக்தர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நாளை குறிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.